ஆரம்பி. அனைவருக்கும் வணக்கம். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த குரு மேமாவுக்கு மிக்க நன்றி. நமஸ்காரங்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தெரிந்த இந்த ஆண்டாள் நாச்சியாரின் கதையை சொல்ல விரும்புகிறேன். இன்று இந்த சத்சங்கத்தில் ஆண்டாள் நாச்சியாரின் இக்கதை நம் அனைவருக்குமே மெய்சில் இருக்கும். கண்களை மூடி இதில் வருகின்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களை ஆண்டாளையும் உருவகப்படுத்தி கேளுங்கள். இறுதியில் ஓர் அற்புத உணர்வு நாம் அனைவருக்குமே இயற்கையாகவே ஏற்படும். காலம் கடந்து நிற்கும் காவியம் ஒன்றின் கதை. பக்தியின் பரிமளமும் அன்பின் அழகும் கலந்த ஒரு தெய்வீக கதை இது. நம் கண்முன் விரியும் இந்த காட்சி தென்னகத்தின் மனம் கமலும் மண்ணின் மதுரையில் அடியில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆரம்பமாகிறது. இறையன்பில் ஊற்றுக்கண்ணாய் விளங்கும் இந்த ஊரின் தெருக்களில் நாம் இப்போது நடந்து செல்கிறோம். மலர்களின் மனம் காற்றில் கலந்து வரவேற்கிறது. இதோ அந்த மனம் எங்கிருந்து வருகிறது என்று அதை நோக்கி நாம் நடக்கிறோம். ஊரின் ஓரத்தில் பசுமையான தோட்டம் ஒன்று நம் கண்களுக்கு விருந்தளிக்கிறது. அங்கு மலர்களின் மத்தியில் ஒரு உருவம் தெரிகிறது. அவர்தான் விஷ்ணு சித்தர். இவரை நாம் பெரியாழ்வார் என்று சொல்வோம். இவருடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்காகவே அர்ப்பணித்தார். காலையில் எழுந்ததில் இருந்து இரவு உறங்கும் வரை அவருடைய சிந்தனை எல்லாம் எப்படி இறைவனுக்கு சேவை செய்யலாம் என்பதே. அவருடைய கைகள் எப்பொழுதும் மலர்களை தொட்டுக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மலரும் அவர் கையில் படும்போது அதை இறைவனை அலங்கரிக்கும் வாக்கியம் பெறும் என்றே எண்ணிக்கொள்வார். அன்று ஒரு நாள் ஒரு சாதாரண நாளை போலத்தான் இருந்தது. ஆனால் இறைவனின் திருவிளையாடல் யாருக்குத்தான் தெரியும். விஷ்ணு சித்தர் தோட்டத்தில் நுழைந்தார். அவரது பார்வை மலர்களை தேடி அலைந்தது. திடீரென்று ஒரு துளசி செடியின் அடியில் ஏதோ ஒளிர்வது போல தெரிந்தது. நெருங்கி சென்று பார்த்தபோது அவர் கண்கள் விரிந்தது. அங்கே பிரகாசமான முகத்தோடு ஒரு பெண் குழந்தை இருந்தது. விஷ்ணு சித்தரின் மனம் துடித்தது. இது என்ன அற்புதம்? யார் இந்த குழந்தை? எப்படி இது இங்கு வந்தது என பல கேள்விகள் அவர் மனதுக்குள் எழுந்தது. ஆனால் அவருக்கு எல்லாம் மேலாக ஒரு உணர்வு. இது இறைவனுடைய கொடையாக இருக்குமோ என்ற எண்ணத்தில் அவர் உறுதியாக இருந்தார். அந்த குழந்தையை மெதுவாக எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டார். அந்த கணமே விஷ்ணு சித்தரின் வாழ்க்கை மாறியது. அவர் ஒரு தந்தையாக மாறினார். குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது என்று யோசித்த போது அவருடைய மனக்கண் முன்னால் கண்ணனின் ஆயர்பாடி தோன்றியது. அந்த இனிய நினைவில் குழந்தைக்கு கோதை என்று பெயர் சூட்டினார். ஆயர்குலத்தின் பெருமையை நினைவூட்டும் வகையில் கோதை என்று அழைத்தார். நாட்கள் நகர்ந்தன. கோதை வளர்ந்து வந்தாள். அவளது ஒவ்வொரு அசைவிலும் பேச்சிலும் ஏதோ ஒரு தெய்வீகம் தெரிந்தது. சிறுவயதிலேயே அவளது கண்கள் கண்ணனை தேடின. அவளது வார்த்தைகள் கண்ணனுடைய புகழை பாடின. விஷ்ணு சித்தர் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார். நான் வளர்த்த பெண் இப்படி இறையன்பில் திளைப்பதைக் கண்டு பெருமிதம் கொண்டார். கோதையின் இளமை பருவம் ஒரு கவிதை போல மலர்ந்தது. அவளது அழகு கண்ணனின் அருளால் மேலும் பொலிவுற்றது. ஆனால் அந்த அழகெல்லாம் வெறும் தோற்றம் மட்டும் அல்ல. அவள் உள்ளத்தில் ஊறிய கண்ணனின் பக்தி அவளை ஒரு தெய்வீக ஒளியாக சூழ்ந்திருந்தது. அவளது கண்களில் கண்ணனை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. அவளது சிந்தனையில் கண்ணனை தவிர வேறு எவரும் இல்லை. ஒரு நாள் ஆண்டாள் தன் தந்தையிடம் கேட்டாள், அப்பா, நான் கண்ணனை காண வேண்டும். அவனைத் தவிர வேறு யாரையும் நினைக்க முடியவில்லை. என்னை அவனுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று சொல்வதை கேட்டு விஷ்ணு சித்தர் அதிர்ந்து போனார். அதே போல் அவருடைய அதிர்ச்சி வியப்பாக மாறியது. தன் மகளுடைய தூய அன்பை உணர்ந்து மெய்சிலிர்த்தார். நாட்கள் சென்றன. கோதையின் ஒவ்வொரு செயலிலும் கண்ணனுக்காகவே இருந்தது. காலையில் எழுந்ததும் அவள் முதல் நினைவு கண்ணன்தான். இரவில் கண்மூடி கண்ட நினைவும் கண்ணன்தான். அவளது வாழ்க்கை முழுவதும் கண்ணனின் நினைவாகவே கழிந்தது.
ஒரு நாள் விஷ்ணு சித்தர் கோயிலுக்காக தொடுத்து வைத்திருந்த மாலையை கோதை பார்த்தாள். அவற்றின் அழகில் அவள் மயங்கி போனாள். தன் கண்ணனுக்காக இந்த மாலையை அணிந்து காட்ட வேண்டும் என்ற ஆவல் அவளுக்குள் எழுந்தது. மெதுவாக தந்தைக்கு தெரியாமல் இந்த மாலையை எடுத்துக்கொண்டு தன் அறைக்குள் சென்றாள். தன் அறையில் கண்ணாடி முன் நின்று அந்த மாலையை அணிந்து கொண்டாள். கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தைக் கண்டு, "அண்ணா, உனக்கு நான் அழகாக தெரிகிறேனா?" என்று கேட்பாள். அவளது கற்பனையில் கண்ணன் அவள் முன் நின்று புன்னகைத்துக் கொண்டு இருப்பான். அவளது கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும். சிறிது நேரம் கழித்து அந்த மாலையை கவனமாக எடுத்து மீண்டும் அவற்றை அப்படியே வைத்து விடுவாள். இதை அவள் தினமும் செய்து கொண்டு இருந்தாள். ஒரு நாள் விஷ்ணு சித்தர் இதை கண்டுபிடித்து விட்டார். அவர் கோபத்தோடு கோதையை அழைத்தார். "கோதாய், நீ என்ன செய்கிறாய்? இறைவனுக்கு சாற்ற வேண்டிய மாலையை நீ அணிந்து கொள்வதா? இது தவறு" என்று அவர் கோபமாக சொன்னார். அதை கேட்ட கோதை வேதனையோடு தலை குனிந்தாள். "தந்தையே, என்னை மன்னியுங்கள். நான் கண்ணனுக்காக அதை அணிந்து பார்த்தேன். அவனுக்கு ஏற்றவளாக இருக்கிறேனா என்று பரிசோதித்து பார்க்கத்தான் அவ்வாறு செய்தேன்" என்று அவள் சொன்னாள். ஆனால் விஷ்ணு சித்தர் கோவில் நியதிகளை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அன்று கோதை அணிந்த மாலையை ஒதுக்கிவிட்டு புதியதாக மாலையை தொடுத்து இறைவனுக்கு கொண்டு போனார். அதை இறைவனுக்கு போட்டார். அன்றிரவு விஷ்ணு சித்தருடைய கனவில் இறைவன் தோன்றினார். "என் அன்பான கோதை அணிந்த மாலையே எனக்கு பிடித்த மாலை. அவள் அன்பால் தொட்ட அந்த மாலை இதுநாள் வரைக்கும் பேரானந்தத்தை அளித்தது. இன்று அவ்வாறு அடையவில்லை. ஏனெனில் இன்று அவள் போட்ட மாலையை நீ தூக்கி எறிந்து விட்டாய். ஆகவே இனிமேல் அவள் அணிந்த மாலையே எனக்கு சாற்ற வேண்டும்" என்று கேட்டுக்கொண்டார். உடனே விழித்து எழுந்து விஷ்ணு சித்தர் ஆனந்த கண்ணீர் வடித்தார். தன் மகளுடைய பக்தியின் ஆழத்தை புரிந்து கொண்ட அவர் அன்றிலிருந்து கோதை அணிந்த மாலையையே இறைவனுக்கு சாற்றினார். இந்த அற்புத நிகழ்வு ஊரெங்கும் பரவியது. மக்கள் கோதையை வியந்து போற்றினர். அவளை சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கத் தொடங்கினார்கள். கோதையின் வாழ்க்கை இப்பொழுது புதிய பரிமாணத்தை பெற்றது. அவளது கண்கள் எப்பொழுதும் கண்ணனையே தேடின. அவள் கைகள் எப்பொழுதும் கண்ணனுக்காகவே மாலைகள் தொடுத்தன. அவளது நாவு எப்பொழுதும் கண்ணனின் புகழ் பாடியது. ஒரு நாள் கோதை தன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு பாடலை பாடினாள். அது திருப்பாவை என்ற தெய்வீக காவியமாக உருவெடுத்தது. 30 பாசுரங்கள் கொண்ட இந்த படைப்பு கண்ணன் மீதான அவளது காதலின் வெளிப்பாடாக இருந்தது. "மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள நீராட போதுமினோ நிலை சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வா சிறுமீர்கள் ஊர்மேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை தஞ்சிங்கம் கார்மேனி சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோ புகழ படிந்தேலோ பாவாய்" என்று தொடங்கும் இந்த மார்கழி மாதத்தின் குளிரில் இந்த பாடல் மார்கழி மாதத்தின் குளிரில் கண்ணனை வழிபட அழைக்கும் ஒரு அழைப்பாக இருந்தது. இந்த பாடல்களை கேட்ட அனைவரும் மெய் சிலிர்த்து போனார்கள். கோதையின் பக்தியும் ஆழம் அவர்களை வியக்க வைத்தது. நாட்கள் செல்ல செல்ல கோதைக்கு கண்ணன் மீதான காதல் மேலும் ஆழம் அடைந்தது. ஒரு நாள் கோதை தன் தந்தையிடம் சென்றாள். "அப்பா, என் இதயம் கண்ணனுக்காக ஏங்குகிறது. என்னால் அவளைத் தவிர வேறு எதையும் நினைக்க முடியவில்லை. என்னை அவனுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன். என் திருமணத்தை கண்ணனுடன் நடத்தி வையுங்கள்" என்றாள். விஷ்ணு சித்தர் தன் மகளின் வேண்டுகோளை கேட்டு திகைத்தார். பின்பு அவளது பக்தியை புரிந்து கொண்டு, "உன் விருப்பம் நிறைவேறும். நான் உன்னை அந்த கண்ணனிடம் ஒப்படைக்கிறேன்" என்றார். அன்றிலிருந்து கோதை தன்னை முழுமையாக கண்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து கொண்டாள். அவள் எழுதிய கவிதைகள் நாச்சியார் திருமொழி என்று அறியப்பட்டது. அவை அவளது ஆழ்ந்த காதலையும் ஏக்கத்தையும் வெளிப்படுத்தியது. "வாரணம் 1000 சூழவலம் செய்து
நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று பூரண பொற்குடம் வைத்து பூரமெங்கும் தோரணம் நாட்டக்கணா கண்டேன் தோழா என்று தொடங்கும் பாடல் கண்ணனின் திருமண கோலத்தை வர்ணிக்கிறது. இந்த பாடல்களை கோதை தன்னையே கண்ணனின் மணப்பெண்ணாக பாவித்து பாடுகிறாள். கோதையின் பக்தி கவிதையும் தென்னகம் முழுவதும் பரவியது. பல்வேறு ஊர்களில் இருந்து மக்கள் அவளை காண வந்தார்கள். அவளது தெய்வீக அழகையும் பக்தியையும் கண்டு வியந்து போனார்கள். அவள் பாடிய பாடல்களை கேட்டு மெய்மறந்து போனார்கள். காலம் உருண்டு ஓடியது. கோதையின் 16வது பிறந்த நாள் நெருங்கியது. ஊரெங்கும் இனிப்புகள் பரிமாறப்பட்டன, மலர்கள் தூவப்பட்டன. ஆனால் விஷ்ணு சித்தர் மனதில் ஒரு கணம் இருந்தது. தன் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற கவலை அவரை அரித்து கொண்டிருந்தது. ஆனால் கோதையோ தனக்கு ஏற்கனவே கண்ணனுடன் மனமாகிவிட்டது. கண்ணன் தான் என் உயிர், அவரை தவிர என் வாழ்வில் வேறு எவரும் கிடையாது என்றாள். ஆனால் விஷ்ணு சித்தர், நிஜ வாழ்க்கை வேறு, இது கற்பனை அல்ல, உனக்கு ஒரு நல்ல மணமகனை தேட வேண்டும் என்று கூறினார். கோதையின் முகம் மாறியது. அப்பா, நான் சொல்வதை கேளுங்கள் என்று கூறிவிட்டு தான் எழுதிய ஓலைச்சுவடிகளை எடுத்து அது அவரிடம் கொடுத்தாள். அது திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி ஆகும். அதில் இருக்கும் ஒவ்வொரு வரிகளும் கோதைக்கு கண்ணன் மீதான அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்தியது. அப்பா, இது என் கனவுகள் அல்ல, என் உயிரின் குரல் என்று அவள் சொல்ல விஷ்ணு சித்தர் அசைவற்று நின்றார். அவர் முன் நிற்பது அவருடைய இந்த சிறு பெண் அல்ல, ஒரு தெய்வீக பிரவி என்று உணர்ந்தார். கோதையாய், உன் விருப்பம் என்ன என்று அவர் கேட்க கோதையின் கண்கள் ஒளிர்ந்தது. அப்பா, என்னை திருவரங்கம் அழைத்துச் செல்லுங்கள், அங்கேதான் என் திருமணம் நடக்க வேண்டும். கண்ணனே என் மணாளன் என்றாள். அதை கேட்ட விஷ்ணு சித்தர் என்ன செய்வதென்றே புரியவில்லை. அன்று மாலை ரங்கநாதர் கோயிலுடைய தலைமை பூசாரி விஷ்ணு சித்தரை அழைத்து, உங்கள் மகள் கோதையின் புகழ் எங்கும் பரவி இருக்கிறது, அவளது பக்தியின் மூலம் எங்களை வியக்க வைக்கிறது, அவளை இங்கே அழைத்து வாருங்கள், நாங்கள் அவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம் என்றார்கள். அதை கேட்ட விஷ்ணு சித்தருக்கு மகிழ்வாகத்தான் இருந்தது. கோதையிடம் இந்த செய்தியை சொல்ல அதை கேட்டு அவள் மகிழ்ந்து போனாள். அப்பா, இது என் கண்ணனின் அழைப்பு, நான் காத்திருந்த நாள் இதுதான், என்னை அவனிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். அன்று இரவு விஷ்ணு சித்தருக்கு தூக்கம் வரவில்லை. கோதையின் மனது கண்ணனை நம்பி இருக்கிறது. நான் ரங்கரை பார்க்க போகிறேன், நாளை ரங்கரை பார்க்க போகிறோம், அங்கு என்னாகுமோ, இவளுடைய எண்ணம் ஒரு மாதிரி இருக்கிறது, என் மனம் வேறு மாதிரி இருக்கிறது, என்ன செய்வது இறைவா என்று எண்ணிக்கொண்டே உறங்கச் சென்றார். ஆனால் அவருக்கு உறக்கம் வரவில்லை. நள்ளிரவில் திடீரென்று அவர் அறையில் ஒரு தெய்வீக ஒளி தோன்றியது. அதிலிருந்து இறைவனின் குரல் கேட்டது. விஷ்ணு சித்தா, கவலைப்படாதே, கோதை என் அன்புக்கு உரியவள், அவளை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோவிலுக்கு அழைத்து வா, நான் அவளை ஏற்றுக்கொள்வேன் என்று அந்த அசிரியில் ஒலித்தது. காலை வேளை வந்தது. விஷ்ணு சித்தர் கோதையிடம் தன் கனவை சொன்னார். கோதையின் முகம் மலர்ந்து போனது. ஊரே திரண்டது. கோதை மணப்பெண்ணா அலங்கரிக்கப்பட்டாள். அவள் அழகு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பல்லக்கில் அமர்ந்து கோதை திருவரங்கம் நோக்கி பயணமானாள். வழியில் எங்கும் மக்கள் கூட்டம். அவர்கள் கைகளில் மலர்கள், வாய்களில் மங்கள வாழ்த்துக்கள். கோதை திருவரங்கம் கோயிலை அடைந்தாள். கோயில் வாசலில் பூசாரிகள் காத்திருந்தார்கள். கோதை மெதுவாக நடந்து கருவறை நோக்கி சென்றாள். ஒவ்வொரு அடியிலும் அவள் இதயம் துடித்தது. கருவறையின் வாசலில் அவள் நின்றாள். இந்த நொடியில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. கருவறையில் இருந்து ஒரு பேரொளி ஏற்பட்டது. அந்த ஒளி கோதையை சூழ்ந்து கொண்டது. அவள் உடல் மெல்ல மெல்ல ஒளிமயமாக மாறத் தொடங்கியது. அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. கண்ணா என்று அவர் இறுதி குரல் கேட்டது. அடுத்த கணம் கோதையின் உருவம் ஒளியாக மாறி கருவறையினுள் கலந்துவிட்டது. அனைவரும் அதிர்ச்சியும் ஆனந்தமும் கலந்த நிலையில் பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று கோவில் முழுவதும் தெய்வீக இசை எழுந்தது. வானத்தில் இருந்து மலர்கள் பொழிந்தன. அந்த இசையில் கோதை ஆண்டாளுடைய குரல் கேட்டது. என் அன்பர்களே, கவலைப்படாதீர்கள், நான் என் காதலனோடு ஐக்கியமாகி விட்டேன்.
என் பாடல்கள் எல்லாம் உங்களோடு என்றென்றும் இருக்கும். அவற்றின் மூலம் நீங்கள் இறை அன்பை உணர முடியும். கண்ணனின் அருளால் அனைவரும் ஒரு நாள் இணைவோம் என்று சொல்லிவிட்டு அந்த குரல் மறைந்தது. ஆனால் அதன் எதிரொலி அனைவரும் இதயங்களிலும் நிறைந்தது. விஷ்ணு சித்தருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. தன் மகள் இறைவனோடு ஐக்கியமானதை உணர்ந்து பெருமிதம் கொண்டாள். அன்று முதல் கோதை ஆண்டாள் தெய்வமாக போற்றப்பட்டார். அன்றிலிருந்து ஆண்டாளின் கதை புனித காவியமாக உள்ளது. அவள் இயற்றிய பாடல்கள் கோயில்களிலும் வீடுகளிலும் ஒலித்தன. ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் அவள் நினைவு கொண்டாடப்பட்டது. அவள் காட்டிய பாதையில் பலர் நடந்து சென்று இறையன்பை உணர்ந்தார்கள். இன்றும் திருவரங்கம் கோயிலில் நுழையும் ஒவ்வொருவரும் அந்த அற்புத நிகழ்வை நினைவுபடுத்தி பார்க்கிறார்கள். ஆண்டாளின் கதை வெறும் வரலாறு அல்ல, அது காலங்களை கடந்து நிற்கும் அன்பின் சின்னம், பக்தியின் உச்சம், ஆன்மீகத்தின் உயர்வு. கோதையின் புகழ் ஒவ்வொருவராலும் பேசப்பட்டது. காலங்கள் சென்றாலும் ஆண்டாளின் புகழ் மங்கவில்லை. மாறாக அது மேலும் மேலும் பிரகாசம் அடைந்தது. அவளது பாடல்கள் மக்களின் அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாக மாறியது. திருப்பாவை மார்கழி மாதத்தின் அடையாளமாக மாறியது. விஷ்ணு சித்தருடைய எஞ்சிய நாளில் ஆண்டாள் பாடல்களை உலகெங்கும் பரப்புவதில் அர்ப்பணித்தார். ஊர் ஊராகச் சென்று மக்களுக்கு ஆண்டாளின் கதையும் அவள் பாடல்களையும் பொருளையும் விளக்கினார். ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி ஆண்டாளின் பாடல்களை பாடி கண்ணனை வழிபட்டார்கள். ஆண்டாள் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு பெரிய கோவில் எழுப்பப்பட்டது. ஆண்டாளுடைய திருவுருவம் கண்ணனோடு இணைந்து எழுந்தருளியது. அக்கோயிலில் ஆண்டாள் நாச்சியார் கோயில் என்று அழைக்கப்பட்டது. 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக ஆண்டாள் நாச்சியார் அனைவராலும் போற்றப்படுகிறார். காலப்போக்கில் ஆண்டாளின் கதை பல வடிவங்களில் வெளிப்பட்டது. ஓவியர்கள் அவளது வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளை வண்ண தூரிகையால் வரைந்தார்கள். நாட்டிய கலைஞர்கள் அவளது பாடலுக்கு நடனமாடினார்கள். நாடக கலைஞர்கள் அவளது கதையை மேடையில் அரங்கேற்றினார்கள். இசைக்கலைஞர்கள் அவளது பாடல்களை புதிய இசையமைப்பில் பாடினார்கள். இளம் தலையினரும் ஆண்டாளின் கதையை கேட்க ஆரம்பித்தனர்கள். ஆண்டாளின் பக்தி வெறும் கதையாக மட்டும் நின்றுவிடவில்லை, அது வாழ்க்கையின் நெறியாக மாறியது. பல பெண்கள் ஆண்டாளை தங்கள் முன்மாதிரியாக கொண்டார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இறைப்பணிக்காக அர்ப்பணித்தார்கள். சிலர் கோவில்களில் சேவை செய்தார்கள். சிலர் ஆன்மீக பாடல்களை இயற்றினார்கள். சிலர் ஏழை எளியவருக்கு உதவினார்கள். இவ்வாறாக ஆண்டாளின் வாழ்க்கை ஒரு தனிமனிதனின் கதையாக மட்டுமல்லாமல் ஒரு சமூக இயக்கமாக மாறியது. அவளது பக்தியும் காதலும் அர்ப்பணிப்பும் பல தலைமுறைகளுக்கு ஊக்கமும் வழிகாட்டியாகவும் அமைந்தன. இன்றும் ஆண்டாளுடைய பெயரை சொல்லும் போது மக்கள் மனதில் ஒரு தெய்வீக ஒளி மின்னுகிறது. அவளது பாடல்கள் கேட்கும் போது ஆன்மா இறையன்பில் திளைக்கிறது. அதுவும் தூய தமிழ். அவள் பாடிய ஒவ்வொரு பாடலும் தமிழின் பெருமையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்கிறது. ஆண்டாளின் கதை நமக்கு சொல்லும் முக்கிய பாடம் என்னவென்றால், உண்மையான அன்பும் அர்ப்பணிப்பும் இருந்தால் நாம் நம் லட்சியத்தை அடைய முடியும் என்பதே. அவளது வாழ்க்கை நமக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. இவ்வாறு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சிறுமியின் தூய அன்பு இன்றும் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்வில் ஒளியேற்றி வருகிறது. ஆண்டாளின் கதை முடிவடைந்து விட்டதா? இல்லை, அது இன்னும் தொடர்கிறது. ஒவ்வொரு அன்பர் இதயத்திலும், ஒவ்வொரு பக்தர் பாடல்களிலும், ஒவ்வொரு குழந்தைகளின் கண்களிலும் ஆண்டாள் வெறும் வரலாற்று நாயகி என்று அல்ல, அவள் என்றென்று வாழும் ஒரு அன்பின் சின்னம், ஒரு பக்தியின் உருவகம், ஒரு தெய்வீக அனுபவத்தின் அடையாளம், உயிரோட்டம். நன்றி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். உடையவரே. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழுமோர், ஜோதி மணிமாடத் தோன்றுமோர், நீதியார் நல்லபக்தர் வாழுமோர், நான்மறைகள் ஓதுமோர், வில்லிபுத்தூர் வேதங்கனோர், பாதங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும். கோதை தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் அம்பு. திருவாடி ஊரத்து சகதித்தாள் வாழியே,
திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே. பெரியார்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியே. 143 நினைத்தாள் வாழியே. வீரரங்கே கோணி உகந்தளித்தாள் வாழியே. மறுவாறு திருவாரி மலநாடு வாழியே. மண்புதுவை நகர் மலர் கோதை பாதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம் உடையவரே. அனைவருக்கும் நன்றி. குரு அவர்களுக்கு மிக்க நன்றி. என்னை இந்த சச்சங்கத்துக்கு ஏற்பாடு கொடுத்த உங்களுக்கு நமஸ்காரம். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னித்து என்னுடைய பிள்ளைகளை எனக்கு சொல்லவும். வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப அழகா ஆண்டாளுடைய கதையை நீங்க ஒரு டூர் மாதிரி கூட்டின்னு போய் காமிச்சிட்டீங்க. திரு ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு அங்கேருந்து ஸ்ரீரங்கமும் போயிட்டு அந்த பாடல்களையும் இயன்ற வரைக்கும் அதையும் நீங்க படிச்சு காமிச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பிரசன்டேஷனோட ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் இது பண்ணிட்டேங்க. சாரி மேம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நம்மளுக்குள்ளதானே இதை பண்றோம். அதனால என்ன பத்தி ஒண்ணுமே இல்லை. தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுறதுக்கு தானே வச்சுட்டு இருக்கோம் சத்சங்கமே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பத்தி ரொம்ப அருமையா பேசினாங்க அவங்க சாந்தி வேணுகோபால் அவங்க. இது அவங்க பேசினது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆண்டாள் பத்தி சொல்றேன் கொஞ்சம். அதாவது 7ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு பெண் தன் தோழிகள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துற விதமா அவர் பாடிய, அதாவது 7ஆம் நூற்றாண்டில் ஒரு பெண் தன் தோழிகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில பாடின பாடல்கள் நாச்சியார் திருமொழி, திருப்பாவை 30 பாடல்கள் அனைத்தும் உணர்த்தும் தத்துவங்கள் நிறையா. திருப்பாவையில அவ்வளவு உன்னதமான தத்துவங்கள் அடங்கி இருக்கு. ஒவ்வொரு பாடல்லையுமே தத்துவம் இருக்கு. அதாவது திருப்பாவைங்கிறது ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு அந்த மந்திரத்துல பல தத்துவங்கள் அடங்கி இருக்கு. ஆண்டாளை பத்தி யோசிக்கும் போது அவங்க ஒரு அரியா பருவம் பெண்ணா மட்டும் நினைக்க முடியல. ஒரு 15 வயதுல அவங்க திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் எழுதியிருக்கிறதா வரலாறு இருக்கு. ஆனா அந்த அளவுல மட்டும் அவங்கள நினைக்க முடியல. நாராயணனையே நினைத்து அவருக்கு வாழ்க்கை பிடிவாதம் பிடிக்கும் ஒரு பெண்ணாகவோ மட்டும் நினைக்க முடியாது. அவர் பாடல்கள்ல உள்ள தேர்ந்த புலமையும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் அறிவியல் ஞானமும் நம்மை பிரமிக்க வைக்கின்றன. அது ஒவ்வொரு பாடல்களையும் அது அர்த்தம் தெரிஞ்சு படிக்கும்போது நமக்கு புரியுறது. அவர் பாடல்கள்ல உள்ள தேர்ந்த புலமை, சிந்தனை, அறிவியல் ஞானம் இவை அனைத்தும் தவிர திருப்பாவை முழுவதும் மிகவும், அதாவது அந்த தமிழ் இதுபடி பார்க்கும்போது மிக கடினமான இயற்றற வினை கொச்சக கலிப்பா அப்படின்னு இலக்கணத்துல ரொம்ப கடினமான, வாய்க்கு பழகிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில எழுத்து பிரிச்சு தொண்டு கூட்டி பிரித்துன்னு ஆசிரியர் சொல்ற மாதிரி அது பிரிச்சு படிக்கிறதுக்கே அப்பதான் அந்த அர்த்தம் விளங்கும் நமக்கு. அந்த அளவுக்கு அந்த நிறைய பாடல்கள்ல அது காண முடிகிறது. அதாவது ஏற்றற வினை கொச்சக கலிப்பாங்கிற வகையை சேர்ந்ததுன்னு ஒரு வரலாறு இருக்கு. அதை தவிர திருப்பாவை 30 பாடல்களிலும் பக்தியோட மேன்மை, கற்பனை, ஆண்டாளோட கற்பனை, அந்த பக்திங்கிறது எந்த அளவுக்கு மேனும் ஒவ்வொரு பாடல்கள் நம்ம பாடும்போதும் ஒரு சிலிர்க்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஆரம்பத்துலேருந்து மார்கழி திங்கள்ல ஆரம்பிச்சு வங்கக்கடல் கடைந்த வரைக்கும் நம்ம தினமும் 30 பாடல்கள் படிக்கும்போது ஒவ்வொரு பாடல்கள்ல சில பாடல்கள் கண்ணீர் வர வைக்கிற அளவுக்கு கூட இருக்கு. அவங்களோட, அதாவது ஆண்டாளோட எல்லா கற்பனை, பக்தி மேன்மை, இலக்கிய செறிவு, அந்த காலத்திலேயே அதுவும் 7ஆம் நூற்றாண்டுல ஒரு பெண்ணுக்கு, அதுவும் 15 வயது பெண்ணுக்கு இலக்கிய செறிவு இந்த அளவுக்கு இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம். விஞ்ஞான தத்துவம், அதாவது விஞ்ஞான தத்துவம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். காத்தால அதிகாலையில எழுந்து அந்த ஓசோன் படலம், அதோட கதிர்கள் நம்ம மேல பட்டு நமக்கு நல்ல விளைவுகளை அறிவியல் பூர்வமா விளைவிக்குங்கிறது சொல்லாம சொல்லியிருக்காங்க. அறிவியல் ஞானத்தை பாடல்கள் மூலமாகவும் அந்த எழுந்து அந்த மார்கழியில கோலம் ரொம்ப நேரம் புள்ளி வச்சு, சாதாரணமா நம்ம 4 வேளையில இழுத்துட்டு போனா உடனே போயிடுவோம் வீட்டுக்குள்ள. ரொம்ப நேரம் போடுறதுக்கு என்னன்னா அந்த நேரத்துல நமக்கு அந்த காலத்துலலாம் யாரும் மஃப்ளர் கட்டிக்கிட்டோ ஸ்வெட்டர் போட்டுட்டோ இது பண்ணினதில்லை. கோலம் போடும்போது அந்த ஓசோன் கதிர்கள் நமக்குள்ள போட்டு நிஜமாவே நான் இது அனுபவபூர்வமாக சொல்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் அனுபவிச்சிருக்கேன். அதுவும் இந்த வருஷம் ஒரு முதல் 10 நாளைக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி இருந்தது. அந்த காலையில் எழுந்ததோட எனர்ஜி நாள் முழுவதும் நீடிச்சது. திரும்பி மறுநாள் காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கும் போது அந்த ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த அறிவியல் தத்துவம் ஆண்டாளுக்கு அவங்களோட பாடல்களில் உணர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி நாட்டோட செழுமை, அது ஒரு சின்ன வாங்க குடம் நிறைக்க வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த திருநாட்டு, அந்த அளவுக்கு ஒரு குடம் நிறைகிற அளவுக்கு பசுக்கள் பால் கொடுத்தது அப்படிங்கிறத பாடல்கள் மூலம் தெரியும். அந்த அளவுக்கு நாட்டோட செழுமையை சொல்லியிருக்காங்க.
அந்த அளவுக்கு ஒரு செழுமை விஞ்ஞான தத்துவம் எல்லாத்தையுமே பல விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிறது பிரமிக்க வைக்கிற வகையில் இருக்கு. அதாவது பெண்கள் வெறும் போக பொருள் அல்ல என்ற ஒரு புரட்சி மனப்பான்மையும் ஆண்டாளுக்கு இருந்தது. அவங்களோட பாடல்கள்ல, நாச்சியார் திருமொழியில இருக்கிற பாடல்கள்ல ஒரு தான் கண்ட கனவை வீட்டுல சொல்றதுக்கே அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஒரு பாடலாவே எழுதியிருக்காங்க. வாரணமாயிரம் பாடல் எழுதி இந்த மாதிரி நான் பாடல் கனா கண்டேன் தோழின்னு தோழி கிட்ட சொல்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு புரட்சி மனப்பான்மையும் இருந்தது. ஆண்டாளாக வளர்க்கப்பட்ட காலத்துல அவங்க பாடின திருப்பாவை 30 பாடல்களும், நாச்சியார் திருமொழியின் 143 அந்த ஆண்டாள் வாழி திருநாமத்துல 143 உரைத்தால் வாழியேன் வரும். அந்த அளவுக்கு ஆண்டாள் வாழி திருநாமத்துல குறிப்பிட்டிருக்க மாதிரி இத்தனை பாடல்கள் எழுதி அவளோட அவதார நோக்கத்தை நிறைவு செஞ்சது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம். ஆம், என்னையே சரணடைன்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பகவத்கீதையும் திருப்பாவையும் நிறைய ஒத்து போற மாதிரி இருக்கும். நான் படிச்ச வரையில கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஒத்து போயிருக்கும். அந்த மாதிரி சரணாகதி தத்துவத்தை தன் பாடல் முழுவதும் விளக்கியிருக்காங்க. அதை வலியுறுத்தும் விதமாக பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லி அதை உறுதியாகவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சரணாகதி அடைஞ்சா நாராயணன் நமக்கு பறை தருவான் அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்கான். மழை எப்படி பொழிகிறதுங்கிறத ஒரு ஆழிமழை கண்ணா பாட்டு மூலமா அறிவியல் நுட்பத்தை நம்ம ஒரு பாசுரத்துல புகுத்தி அதற்கு காரணம் கண்ணனே என்று கூறி அனைவரும் அவனை பிரார்த்தனை செய்யுமாறு கூறுகிறார். ஆழிமழை கண்ணா பாடல் பாடும்போது பல இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். மழை இந்த வருஷம் இந்த தினமுமே எல்லாரும் ஆழிமழை கண்ணா பாடினதுனால சென்னையில நிறைய மழை வந்திருக்கு. சென்னை மட்டும் இல்லாம தமிழகத்துல. அது மட்டும் இல்லாம ஆழிமழை கண்ணா பாடி முடிச்சாலே ஒரு தூறலாவது வரும் நிச்சயம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அந்த பாட்டு. அந்த கண்ணனை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுமாறு சொல்றாங்க. மழை பொழிவு பற்றி ஆண்டாளோட விவரிக்கும் இந்த கருத்தை இன்றைய வானிலை நிபுணர்கள் கூட அப்படியே ஏற்றுக்கொள்றாங்கன்னு ஒரு விஞ்ஞானத்துல ஒரு சான்று இருக்கு. அதாவது தன்னோட கவிதை திறமையால் திருமாலின் கரிய உடல், சங்கு, சக்கரம் இவைகளை மழையை ஒப்பிட மற்றதில் மழையின் தெய்வத்தின் இயற்கையான விளக்கத்தை தருகிறார். அதாவது மழை தெய்வம் மாதிரி அதை வேண்டிட்டு மழை பெஞ்சதுன்னா அது இயற்கையா அதோட விளக்கத்தை கொடுக்குறாங்க பாட்டுல. அந்த 7ஆம் நூற்றாண்டுல அந்த பெண்ணுக்கு விஞ்ஞானம் தெரிந்திருந்தது ஒரு உலக அதிசயம்தான். அதே மாதிரி வாங்க குடம் நிறைக்க வள்ளல் பெரும் பசுக்கள் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி ஒரு செழிப்பான திருநாட்டை தான் ஆண்டாள் சொல்லி காமிச்சிருக்காங்க. வாரணமாயிரம் சூழ வளம் வந்துங்கிற பாடல்ல அது ஒரு மந்திர சக்தி உள்ள பாடல். அது அந்த பாடல் இன்றளவும் வைஷ்ணவ திருமணங்கள்ல மாங்கல்ய தாரணம் முடிஞ்ச பின் மாப்பிள்ளையும் பெண்ணும் பாடுவாங்க. தேங்காய் உருட்டி நலங்கு மாதிரி பாடும்போது சுற்றத்தார் எல்லோரும் சூழ்ந்து யாருக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியுமோ பாடி அவங்கள மணமக்களை வாழ்த்துறதா ஒரு முக்கிய சடங்காவே இருக்கு அந்த விஷயம். அதே மாதிரி ஒரு வாரணமாயிரம் ஒரு அதாவது தன்னை இந்த கண்ணனையே கணவனா நினைச்சு கனவு கண்டு அது அதிகாலையில கனவு கண்டிருக்காங்க. அதிகாலை கனவு பலிக்கும்னு சொல்ற மாதிரி கனவு கண்டு அந்த பாட்டை தோழிகளுக்கு சொல்ற மாதிரி அதுல வாய் நல்லார் அப்படின்னு சொல்லி வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வாய் நல்லார்னா வேத உச்சரிப்புல வல்லவர்களான வேதியர்கள். அதாவது அந்த வேதத்தை சொல்ற அவங்கள எவ்வளவு ஒவ்வொரு சடங்கும் எவ்வளவு முக்கியங்கிறது இந்த வாரணமாயிரம் பாடல்ல வருது. அந்த அளவுக்கு வாய் நல்லார் வேத உச்சரிப்பில் வல்லவர்களான வேதியர்கள்னு அவங்க கண்ணனை தான் திருமணம் செய்து கொள்வதா அந்த கண்ட கனவை ஒரு தூய தமிழ் மாலையா அருளியிருக்காங்க. அதாவது இந்த 10 பாசுரங்களையும் பாடி இந்த மாதிரி வேண்டி தினமுமே ஒரு விரதம் மாதிரி இருந்து ஒரு 18 நாளோ 21 நாளோ பாடிட்டு தான் மனசுல நினைச்ச கணவனை அடையணும், கண்ணன் மாதிரி ஒரு நல்ல குணங்கள் உடைய கணவனை பெறணும்னு வேண்டிண்டா ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நல்ல கணவனை அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு இதுவாகவும் இருக்கு, சம்பிரதாயமாகவும் இருக்கு. இந்த அளவுக்கு ஆண்டாள் ஒரு புரட்சி பெண்ணாகவும் ஒரு தொலைநோக்கு பார்வையாலும் விஞ்ஞான பூர்வமும் நல்ல பல விஷயங்களை நமக்கு கொடுத்து ஒரு சிறப்பா ஒரு திருப்பாவையை நம்ம எல்லாருக்கும் 30 திருப்பாவையும் திருப்பாவை 30 செப்பினால் வாழியே அப்படின்னு ஆண்டாள சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதுல எல்லாரும் பாடி இந்த மார்கழி மாசம் இல்ல தினமுமே நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மார்கழி திருப்பாவை 30 பாட்டுகளையும் பாடி ஆண்டாளையும் வணங்கி கண்ணனையும் வணங்கி சரணாகதி அடைவோம்னு வேண்டிக்கிறேன். நான் இந்த இது மட்டும் ஆண்டாள் வாழி திருநாமம் மட்டும் கொஞ்சம் சொல்லு. திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தால் வாழிய. ஆடி பூரம் தான் ஆண்டாளுக்கான நட்சத்திரம். ஆண்டாள் திருநட்சத்திரம் இங்க ஸ்ரீரங்கத்துல ஆண்டாள் சன்னதியில மிக சிறப்பா நடக்கும். மார்கழி 30 நாளுமே ஆண்டாளுக்கு இங்க ரொம்ப சிறப்பா அலங்காரம் எல்லாம் பண்ணி நடத்துறாங்க. திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே,
பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே. பெரும்புதூர் மாமுனி, மணவாள மாமுனிகளுக்கு பின்னாடி வந்த அந்த ஆழ்வார்கள்ல அவங்களுக்கு அடுத்தது வந்த ஆண்டாள்ங்கிறதுனால அவங்கள 143 உரைத்தால் வாழியே. 143 நாச்சியார் திருமொழி பாடல்கள். அதனால் உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே. மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே. வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். எனக்கு என்னோட இதுல ஏதாவது கொஞ்சம் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசின மாதிரி எனக்கு தோன்றது கொஞ்சம். ஏன்னா எனக்கு ஆண்டாள் ரொம்ப கொஞ்சம் இஷ்டமான இது. ஒரு சின்ன விஷயம் பகிர்ந்துக்கிறேன். எனக்கு எங்க அப்பா ஆண்டாள்னு தான் முதல்ல பேர் வச்சாராம். அப்புறம் தான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆண்டாள்ங்கிறது வைஷ்ணவ பேரு, ஸ்மார்த்த பேர் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னதுனால எனக்கு அதனாலயே தெரியல, ஆண்டாளுக்கும் எனக்கும் கொஞ்சம் கனெக்டிவிட்டி இருக்கு போல இருக்கு. அதனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அப்புறம் தான் அதுக்கு ஈக்குவலான பேர் புவனேஸ்வரி அப்படின்னு வச்சிருக்காங்க. அதனால அது கொஞ்சம் பகிர்ந்துக்கிறேன். இது மேடம்கே தெரியுமா என்னன்னு தெரியல. அதனால கண்டிப்பா அது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். எனக்கு இன்னும் நிறைய விஷயம் ஃபேமிலி சீக்ரெட்ஸ் தெரியாது. அதனால அதனால கொஞ்சம் ஆண்டாள் பத்தி பேசும்போது எப்பவுமே நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுடுவேன். அதனால சரி, நன்றி, வணக்கம். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. குருவுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம்.